இவ்வாண்டு பினாங்கு தைப்பூசத்தில் 2,24,775 ரிங்கேட் உண்டியல் பணம் வசூலாகி உள்ளதாக மதிப்பிடப்படுகிறது. அவற்றில் தண்ணீர்மலை கோயிலில் கிடைத்த உண்டியல் வசூல் 1,03,391 ரிங்கேட் ஆகும். அதே சமயம் பக்தர்களின் தங்க காணிக்கை 33.81 கிராம் என பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் ஆணையரும் பத்துவுபான் சட்டமன்ற உறுப்பினருமான குமரேசன் கூறினார். தங்கரத ஊர்வலத்தில் 1,21,384 ரிங்கேட் ரொக்கமும் 6.01 கிராம் தங்க காணிக்கையும் கிடைக்கப்பெற்றன. இதில் வெளிநாட்டு நாணயங்களும் மற்ற பணப்பொருட்களும் சேர்க்கப்படவில்லை. மதிப்பை கணக்கிடுவதற்காக அவை வங்கிகளுக்கு அனுப்பப்படும் என்றார் அவர். நேற்று கொம்தாரில் நடைபெற்ற தைப்பூச உண்டியல் வசூல் என்னும் பணிகளுக்கு பிறகு குமரேசன் அவ்விவரங்களை வழங்கினார். பக்தர்களின் நன்கொடைக்கு அறப்பணி வாரியம் சார்பில் அவர் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். நேற்று காலை 8:30 மணியில் இருந்து பிற்பகல் 2:30 மணி வரை உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களை சேர்ந்த 59 தன்னார்வலர்கள் அதில் பங்கேற்றனர். இந்த உண்டியல் எண்ணும் பணிகளை போலீஸ் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் அதிகாரிகளும் உடனிருந்து கண்காணித்தனர். இவ்வேளையில் உண்டியல் மற்றும் காணிக்கை வசூலை நிர்வகிப்பதில் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் முக்கியம் என அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன் கூறினார். இந்த நன்கொடைகள் ஆலய மேம்பாட்டு பணிகள், கல்வி வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய முன்னெடுப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் லிங்கேஷ் கூறினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.